Hi friends, welcome to Tasty Cooking. வீட்டில் இருக்கிற ingredients வச்சு ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய breakfast or snacks ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. நாலு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மசாலா கூட நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். மசாலா தயாராகிருக்கு. சூடு ஆற வச்சுருங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா இது போல் ரவுண்டாக பிடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. பேனை அடுப்பில் வச்சுருங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆற வச்சிடலாம். இதே போல் ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை இதில் சேர்த்துடலாம். இதே போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃப்ளாட்டாக ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.